அடுத்த நிகழ்வு ஒரு புதிய அரங்கேற்றம் அல்லது ஒரு புதிய தொடக்கம் என்று கூட கூறலாம். பன்னிசை. தமிழ் மொழியினை போன்றே பண்ணினையும் மிக பழமையான ஒரு செல்வமாக கருதப்படுகிறது. இன்று தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் கூட தமிழிசை என்று ஒன்று இருந்தது என்பதை அதுவும் ஏட்டளவிலேயே அறிந்திருக்கிறார்கள் என்று கூறலாம். பன்னிசை என்பது இன்றைக்கு இருக்கக்கூடிய கர்நாடக இசைக்கும் பன்னிசைக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கிறது என்றும் சொல்லலாம். குரல், துத்தம், கைக்கிளை, உழை, இளி, விளரி, தாரம் என்பதே கர்நாடக சங்கீதத்தின் ஆதார ஸ்வரமான சரிகம பதனி என்று கூறுவதாக அமைகிறது. சங்க இலக்கியத்தில் கூட தமிழிசை என்பது மிகவும் விரிவாக விளக்கப்பட்டிருக்கின்றது. பாணர், பாடினியர் என்று அந்த பன்னிசையை வளர்த்தவர்களை நாம் குறிப்பிடுவதுண்டு. யாழ்ப்பாணம் என்கின்ற இடம் கூட யாழிசையை பின்பற்றியது என்று கூட கூறலாம். அந்த பன்னிசையை வழங்குவதற்காக இன்றைக்கு நாங்கள் இளைய தலைமுறையினரை இங்கு உங்கள் முன்னால் அரங்கேற்றவிருக்கின்றோம். முதல் முறையாக கம்பன் கழகம் இந்த துவக்கத்தை துவங்குகிறது. அதுவும் அல்லாது ஒவ்வொரு வருடமும் இதை நாங்கள் நடத்தி காட்டுவோம் என்கின்ற ஒரு உறுதிமொழியோடு இப்பொழுது பன்னிசை. இந்த பன்னிசையின் ஆசிரியையாக விளங்குபவர் திருமதி சிவதர்ஷிகா ஜெயநந்தன். இதில் பங்கு பெறக்கூடிய மாணவியர்கள் சாரபி சுதாகரன், ஹரிணி ஸ்ரீசங்கர், சான்விகா பிரதீப், தார்னிஷா சுனேஷ், திகல்யா உருத்திரசிங்கம், பிரியங்கா ரவிகரன், தன்யா உருத்திரசிங்கம், தனிஷா பிரபாகரன், தரண்யா சுரேஷ் மற்றும் தேசகி ஜெயநந்தன். பன்னிசை உங்கள் காதுகளுக்கும் செவிகளுக்கும். அவர்கள் தயாராகின்ற தருணத்திலே இந்த பன்னிசைக்கு இவர்களை தயார் செய்த திருமதி சிவதர்ஷிகா ஜெயநந்தன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அவருக்கு மரியாதை செய்வதற்காக எங்களுடைய தலைவர், கம்பன் கழகத்தின் தலைவர் திரு நவேந்திரன் ஐயா அவர்களையும் அழைக்கின்றோம். திருச்சிற்றம்பலம். திருத்தாள்
மைமறு பூங்குழல் கற்றை துற்ற மானுதல் மான்விழி மங்கையோடும் மைமறு பூங்குழல் கற்றை துற்ற மானுதல் மான்விழி மங்கையோடும் மெய்மொழினா மறையோர்களேத்த புகழினிலாவிய புண்ணியனே மெய்மொழினா மறையோர்களேத்த புகழினிலாவிய புண்ணியனே அம்முறையே இமையாத முக்கண் ஈசையின் நேசவிதென்கொள் சொல்லாய் அம்முறையே இமையாத முக்கண் ஈசையின் நேசவிதென்கொள் சொல்லாய் யாமரையோ மிளலே மின்னெளி கோயில் விரும்பியதே மறையோ மிளலே மின்னெளி கோயில் விரும்பியதே மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் வாழலாம் வைகளும் வாழலாம் வைகளும் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் கண்ணில் நல்ல கதி எண்ணில் நல்ல கதி ஜாது ஓர் குறைவில்லை கண்ணில் நல்ல கதி ஜாது ஓர் குறைவில்லை கண்ணில் நல்லகு தோறும் அழுமல வளநகரே கண்ணில் நல் அகு தோறும் அழுமல வளநகரே அழுமல வளநகரே அழுமல வளநகரே கண்ணில் நல் ஆகு தோறும் அழுமல வளநகரே பெண்ணில் நல்லாளோடும் பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே பெருந்தகை இருந்ததே மாசில் வீணையும் மாலை மதியமும் மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசுதலும் வீங்குளவேணிலும் மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசுதலும் வீங்கிளவேணிலும் மூசுவண்டரை பொய்கையும் போன்றதே மூசுவண்டரை
நமச்சிவாயவே. ஞானமும் கல்வியும் நமச்சிவாயவே. ஞானறிவிச்சையும் நமச்சிவாயவே. ஞானமில்தி ஏற்றுமே நமச்சிவாயவே. நன்னெறி காட்டுமே. மீளாடிமை உமக்கே ஆளாய் பிறரை வேண்டாதே. மீளாடிமை உமக்கே ஆளாய் பிறரை வேண்டாதே. மூளாத்தீ போல் உள்ளே கனல்று முகத்தால் மிக வாடி. மூளாத்தீ போல் உள்ளே கனல்று முகத்தால் மிக வாடி. ஆளாயிருக்கும் அடியார் தங்கள் அல்லல் சொன்னதால். ஆளாயிருக்கும் அடியார் தங்கள் அல்லல் சொன்னதால். மாலாங்கிருப்பீர் திருவாரூரீர் வாழ்ந்து போதீரே. வாழாங்கிருப்பீர் திருவாரூரீர் வாழ்ந்து போதீரே. சந்தனந்தி மிந்தினைந்து குங்குமம் கடம்பிலங்கு ஷண்பகம் செறிந்திலங்கு திரள் தோறும். சந்தனந்தி மிந்தினைந்து குங்குமம் கடம்பிலங்கு ஷண்பகம் செறிந்திலங்கு திரள் தோறும். தண்டயம் சிலம்பலம்ப வெண்டயம் சலஞ்சலென்று சஞ்சிதம் சதங்கை கொஞ்ச மயிலரி. இந்தி மிந்தி 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 தந்தன தனந்தனென்று சென்ற புகந்து வந்தருமையோடே. சிந்தையும் குலம்பு கொண்ட சந்ததம் புகழ்ந்துழந்த சம்பதம் அணிந்திரென்று மொழிவாயே. அந்த மல்தி கொண்டிலங்கை வெல்தமிழ் திடும்பகன்ற நங்கமும் புலைந்தரங்கொள் பொடியாக. அம்ப கும்பனும் கலங்க வெஞ்சினம் புரிந்து நின்று அம்பு கொண்டு வென்ற கொண்டல் மருகோனே. இந்துவும் கரந்து தும்பை கொன்றையும் சலம்புனைந்திடும்பரன் தனன்பில் வந்த குமரேசா. இந்திரன் பதம்பரண்ட தம்பயம் கடிந்த பின்பு எங்கணங்கமர்ந்திருந்த பெருமாளே. 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 பெருமாளே பெருமாளே. அருமையான ஒரு நிகழ்வை நிகழ்த்தி காட்டிய பன்னிசை ஆசிரியைக்கும் மற்றும் அவரது மாணவியருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். அடுத்ததாக கம்பன் கழகத்தின் தலைவர் உரை.
படமாடக் கோயில் பகவர்க்கு ஒன்று ஈயேல், நடமாடக் கோயில் நம்பர்க்கு அங்கு ஆகா, நடமாடக் கோயில் நம்பர்க்கு ஒன்று ஈயில், படமாடக் கோயில் பகவர்க்கு அது ஆமே என்ற திருமூலரின் வாக்கிற்கு இணங்க மக்கள் தொண்டையும் சமுதாய தொண்டையும் தன்னுடைய இரு கண்களாக கொண்டிருக்கக்கூடிய திரு நவேந்திரன் பதாஞ்சலி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அவர் சமுதாயத்தின் மீது அக்கறை கொண்டவர், தமிழின் மீது அக்கறை கொண்டவர் என்பதையெல்லாம் தாண்டி பழகுவதற்கு மிகவும் எளிமையானவர், அதோடு உறவுகளுக்கு மிகவும் மரியாதை கொடுப்பவர், எங்கள் அனைவரையும் கட்டுக்கோப்பாக எவ்வாறு இந்த நிகழ்வை நிகழ்த்த வேண்டும் என்பதை ஒவ்வொரு அடியிலிருந்தும் எங்களுக்கு நடத்தி காட்டி கொண்டிருக்கக்கூடிய திரு நவேந்திரன் ஐயா அவர்களை தலைவர் உரை வழங்க அழைக்கின்றேன். சின்னதோர் பொருள் தந்தாரை சீவன் உள்ளவரைக்கும் உண்ண வேண்டும் என உரைப்பர் பெரியோர். தன்னை ஆருயிரை தரணியில் வாழ்வு தந்த அன்னை தந்தை குருவிற்கு செய்யங் கைமாறு உளது அம்மா. கம்பபாரதி ஜெயராஜ் அவர்களுக்கு இந்த பாடல் எனக்கு சொல்லித்தந்தது சிவராமலிங்க மாஸ்டர். இங்கே சிறந்த பேச்சாளர்களான இந்தியாவிலிருந்தும் இலங்கையிலிருந்தும் வந்திருக்கிறார்கள். கம்பபாரதி ஜெயராஜ் அவர்கள் வருக வருக என நான் வரவேற்றுக் கொள்கிறேன். மாதுவை பற்றி இங்கே மாது முதலே எழுந்து வணக்கம் சொல்லியிருந்தார், அவருக்கு நான் வருகிறேன். நமது சகோதரி பர்வீன் சுல்தான் அவர்கள் இந்தியாவிலிருந்து வந்திருக்கிறார்கள், வருக வருக நான் வரவேற்றுக் கொள்கிறேன். பிரசாந்தன் பேராதனை பல்கலைக்கழக தமிழ் பீட அதிபதி ஸ்ரீ பிரசாந்தன் அவர்களையும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். ஜெயராஜனுடைய வலது கை ரத்னகுமார் அவர்களையும் நான் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். தம்பி வாசு அவர்களை நான் பிரித்தானியாவுக்கு வரவழைக்கிறதுக்கு அதை பின்பு நான் சொல்லுகிறேன், அவர்களையும் நான் வருக வர என வரவேற்றுக் கொள்கிறேன். சென்ற வருடம் 2024 ஜூலை மாதம் கம்பன் விழா முதலாக இங்கே அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது. அப்பொழுது நமக்கு பிரித்தானியனுடைய பல்ஸ், இந்த எப்படி இந்த தமிழை மக்கள் விரும்புவார்கள் என்று எங்களுக்கு தெரியாது. ஏதோ ஒரு உந்தல் கம்பபாரதி என்னை கேட்ட பொழுது ஏதோ ஒரு உந்தல் அதை செய்து முடிக்கலாம் என்ற ஒரு நம்பிக்கையில் நான் தொடங்கி இருந்தேன். குமார் நாயகம் போன்ற வழிகாட்டிகள், எனது மற்ற தோழர்கள் அவர்களையும் உள்வாங்கி நாங்கள் எதிர்பார்த்த எண்ணிக்கை ஒரு 200 அல்லது 250 தான் நாங்கள் எதிர்பார்த்த எண்ணிக்கை. அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு இந்த ஹோலினுடைய அமைப்பு, மண்டபத்தினுடைய அமைப்பு உங்களுக்கு தெரியும். அங்கே நாங்கள் 220 பேரை கொள்ளக்கூடிய ஒரு மண்டபத்தை ஒழுங்கு பண்ணியிருந்தோம். எங்கள் அதிசயத்துக்கு அந்த வருடம் ஜூலை மாதம் 12-13 என நினைக்கின்றேன் இங்கிலாந்துடைய ஃபைனல் ஃபுட்பால் மேட்ச், அதைத் தொடர்ந்து விம்பிள்டன் ஃபைனல் மேட்ச். நாங்கள் இங்கே மக்கள் வருவதற்கு சாத்தியமே இல்லை என்று, அதை அத்தனையும் கடந்து திரளாக மக்கள் கிட்டத்தட்ட எங்கள் கணிப்பின்படி ஒரு 650 பேர் இங்கே வந்திருந்தார்கள். ஏனென்றால் இந்த உணவு நாங்கள் பரிமாறும் பொழுது அந்த கண்ணுக்கு எங்களுக்கு தெரிகிறது. அப்போ இங்கே ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம், இது எப்படி சாத்தியமாயிட்டு? எனக்கும் அதனுடைய நுட்பம் விளங்கவில்லை. ஆனால் நான் ஆழ்ந்து சிந்திக்கும் பொழுது ஒன்று தெரிகிறது, என்னையோ என்னை சார்ந்த கமிட்டி மெம்பர்களையோ இது தங்கியிருக்கவில்லை. இதற்கு விதை போட்டவர்கள் கிட்டத்தட்ட 70 வருடங்களுக்கு முன்பதாக கம்பன் அடிப்படை போன்ற பெரியவர்கள் விதைத்த விதையினுடைய மரத்தின் நிழலிலே இருந்து நாங்கள் பூ பறிக்கிறோம், அவ்வளோதான் எனக்கு தெரியும். கம்பன் அடிப்படையே உங்களுக்கு பல பேருக்கு தெரிந்திருக்கும். அவர்களுடைய இங்கே ப்ரோஷர் அங்கே வாசலிலே இருக்கிறது, வாங்காதவர்கள் சென்று வாங்கி கொள்ளுங்கள். அவருடைய பிடிஆர் அவரை பற்றி ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். அவரை தொடர்ந்து கம்பபாரதியினுடைய குரு திருச்சி பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய உந்துதலினாலேயும் இந்த கம்பன் கழகம் வளர்ந்தது. அது ஆறாக பாய்ந்து கம்பபாரதியினுடைய தங்கிச்சுது. அதனுடைய நான் முதலே சொல்லியிருந்தேன், மாதுவுக்கு நான் பின்பு வருகிறேன் என்று. அந்த திருச்சி ராதாகிருஷ்ணன் பேராசிரியர் ராதாகிருஷ்ணனுடைய மகன் தான் மாது. இந்த உலகத்தரம் வாய்ந்த பேச்சாளர்களை நாங்கள் கூப்பிடுவதற்கு உண்மையில் நாங்கள் எல்லோரும் புண்ணியம் பண்ணியிருக்க வேண்டும். லண்டனிலே கிட்டத்தட்ட 40 வருடங்கள் நான் வாழ்கிறேன். தமிழுக்கு இப்படி ஒரு விழாவை நான் கண்டதில்லை. அந்த பெருமை எனக்கு எந்த விதத்திலுமே நான் உரிமை கொண்டாட மாட்டேன். அது தமிழுக்காக உங்கள் மனத்தில் இருக்கின்ற ஆழம் அப்படி சொல்லுகிறது. ஒரு நிகழ்ச்சியை செய்வதற்கு
தேவையானது பார்வையாளர்கள். ஆகவே கரகோஷம் உங்களுக்கு. நாங்கள் எத்தனை குத்துக்கரணம் அடித்தாலும் எவ்வளவு பணத்தை திரட்டினாலும் 100,000 கம்பபாரதியையே 100,000 பர்வீனாவை 100,000 மாதுவை கொண்டு வந்தாலும் பார்வையாளர்கள் இல்லாத எந்த கூட்டத்துக்கும் எங்களால் எந்த செய்தியுமே சொல்ல முடியாது. ஆகவே எமது அன்பும் நன்றியும் உங்களுக்கு. அடுத்து இந்த நிகழ்வுக்கு சரி பார்வையாளர்களை கொண்டு வந்து விட்டோம், எப்படி நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்துவது? கம்பன் கழகத்துக்கு கொண்டு ஒரு மரபு இருக்கிறது, அனைத்தும் இலவசம், என்ன செய்வது? ஆகவே எங்களுக்கு பணம் தருபவர்கள் டொனேஷன் மூலமாகவும் விளம்பரமாகவும் இங்கே தருகிறார்கள். இங்கே விளம்பரம் தருவது அவர்கள் எனக்காக விளம்பரம் தரவில்லை. கொஞ்சம் கசப்பான உண்மை, அவர்களுக்கு பணம் வேணும், அவர்களுக்கு வாடிக்கையாளர்கள் வேணும். வாடிக்கையாளர்களுக்கு நாங்கள் அவர்களை அறிமுகம் பண்ணுகிறோம். கிரி யூகே அவர்கள் இங்கே வெஸ்டர்ன் ஜுவல்லர்ஸ், எனக்கு வேறு பேர் எனக்கு தெரியுதில்லை கண்ணுக்கு, இப்படி பல பேரினுடைய ஆதரவு இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அனைத்து நிகழ்வுகளும் இலவசம். யோசிச்சு பாருங்க பார்ப்போம். இவ்வளவு பெரிய பேச்சாளர்களை நாங்கள் கொண்டு வர வேண்டும். இந்த பெருமக்களுக்கு நீங்கள் ஒரு பலத்த கரகோஷம் கொடுக்க வேண்டும். இந்த நிகழ்ச்சியினுடைய வெற்றிக்கு 3வது பங்குதாரர்கள் அந்த மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸில் படிச்சிருப்பீங்கள். த மோஸ்ட் வேல்யூபிள் ரிசோர்ஸ் இஸ் ஹியூமன் ரிசோர்ஸ். நீங்கள் அதிலும் ஒரு விடயத்துக்கு நான் வருகின்றேன். கனவேர் நினைக்கக்கூடும் கல்வியால் உயர்ந்தவன் அறிவால் உயர்ந்தவன் என்று. எனது அனுபவத்தில் சொல்கிறேன், இவர்கள் எல்லாம் ஒரு பக்கம். கல்வியால் நாங்கள் யாரையும் தயாரித்து விடலாம். ஒரு முறையான ஆசிரியர் இருந்து விட்டால் கல்வியால் படிப்பித்து விடலாம். அவர் கொஞ்சம் அறிவு சார்ந்து விடயமாக இருந்திருந்தால் அறிவால் கூட நாங்கள் சாதித்து விடலாம். ஆனால் இந்த மனித பண்பு இருக்கின்றது பாருங்கள். சொல்லுவார்கள் என்னென்னு சொல்வது, யூ கேனாட் மேக் எ மேன் அந்த ரைட் கலிபரோட யூ கேனாட் மேக் இட். நீங்கள் யூ கேன் மேக் எ எஜுகேட்டட், யூ கேன் கெட் தெம் ட்ரைன்டு ஃபார் தட் சப்ஜெக்ட். ஆனால் ஒரு மனிதனுடைய பண்புகளை நீங்கள் உருவாக்க முடியாது. ஏன் அதை நான் சொல்லுகிறேன் என்றால், அப்படிப்பட்ட பண்பாளர்கள் தான் எங்களுக்கு கம்பன் கழகத்தில் உள்வாங்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு உங்கள் கரகோஷம். கம்பன் கழகம் ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு விதமாக நடக்கின்றது. என்னை பொறுத்தவரையில் இங்கே கம்பன் கழகத்திலேயே நாங்கள் தமிழினோடு அறம் என்பது தான் நமது மகுட வாக்கியம். நாங்கள் இந்த நாட்டில் புலம்பெயர்ந்து 40 வருடங்கள் ஆகின்றது. எங்களுக்கு ஒரு வாழ்வில் முடிவுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு எமது சிறார்களை தயாரிக்காமல் போனால் நாங்கள் தூர்த்தவர்கள் ஆகிறோம். அந்த வகையிலே தான் இன்றைய முதல் நிகழ்வு கண்ட நீங்கள் ஒரு முழுமையாக சிறார்களை கொண்டு செய்திருக்கின்றோம். நாளைக்கு ஒரு நடன நிகழ்ச்சி இருக்கிறது. அனைத்து பேரும் இளம் நட்டுவாங்கத்திலிருந்து, வாய்ப்பாட்டிலிருந்து, வயலிலிருந்து அதற்கும் நீங்கள் கட்டாயம் வருகதைந்து அவர்களுக்கு உற்சாகம் பண்ண வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எல்லோருக்கும் ஒரு கேள்வி பிறக்கலாம். தமிழ் உயர்ந்தது தான், எமது நாகரிகம் உயர்ந்தது தான், மொழி உயர்ந்தது, நாகரிகம் உயர்ந்தது, எமக்கு ஏன் இந்த இலக்கியம், எமக்கு ஏன் இந்த ராமாயணம்? எத்தனையோ வருடங்களுக்கு முன்னால் நடந்த ராமாயணத்தை நாங்கள் எங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக நாங்கள் வாழ்ந்து கொள்ள முடியுமா என்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வரும். நான் ஒரு 2 உதாரணம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ராமனுடைய காதல் மனைவியை ராவணன் திருடி கொண்டு போகிறான். போர் தொடங்குகிறது. ராமன் பக்கத்தில் நிற்பது அவன் தம்பி இலக்குவன், மிச்சமெல்லாம் குரங்கு படைகள். யோசிச்சு பாருங்கள். ஒரு கடவுளினுடைய வரம் பெற்ற ராவணன் முன்னால் நிற்கிறான், அசுர பலத்துடன் நிற்கின்றான். அவனை ஒரு சாதாரண மனித பூச்சி ஒன்று வெல்ல முடியுமா? அதிலும் குரங்கு படைகளுடன் வெல்ல முடியாது. அப்போ போர் தொடங்குகிறது. ராமன் தூது விடுகிறான். ராவணனுடைய சகோதரர்கள் அவனுக்கு அறிவுரை சொல்கிறார்கள், நாடு அழிய போகிறது, அவளை விடு என்று. ராவணனுடைய விதியோ என்னவோ அவன் மறுக்கிறான். போர் தொடங்குகிறது. முதல் நாளே ராவணனே வருகிறான் போருக்கு. ராவணனுடைய வில்லு அம்புகளுக்கு ராவணனால் பதில் சொல்ல முடியவில்லை. ஈட்டில் அனைத்தையும் இழந்து தனியே நிற்கின்றான். அதை கற்பனை பண்ணி பாருங்கள். அன்பு மனைவி, காதலி மனைவியை திருடின ஒருவன் எனக்கு முன்னால் நிற்கிறான், வெறுங்கையுடன் நிற்கிறான். நான் என்றால் என்ன செய்திருப்பேன்? ஒரு அம்பை விட்டு அவனை கொலை செய்திருப்பேன். ஆனால் நான் செய்யவில்லை. அவன் என்ன சொல்லுகிறான்? இன்று போய் நாளை வா. இதுதான் இலக்கியம்.
அப்போ இதில் நாங்கள் இப்போ ராமனை ஒரு பக்கத்தில் விடுங்கள், அவன் ஒரு தெய்வப்பிறவி, அவதார புருஷன், ஒரு கதையை அது கதையாகவே இருந்துட்டு போகட்டும். அந்த தத்துவத்தை யோக்கி பாருங்கள். இது எங்கிருந்து நாங்கள் பெறுகின்றோம்? இலக்கியத்திலிருந்து தான் நாங்கள் பெறுகின்றோம். ஆகவே இப்படியான சின்ன சின்ன விடயங்களை எங்களுக்கு தெரியாமல் இன்னும் ஒரு விடயத்தை நான் சொல்லி அந்த இலக்கியங்கள் ஏன் தேவை என்பதற்கு நான் போகிறேன். ராவணன் சீதையை கவர்ந்து செல்கிறான். அங்கே தசரதனுடைய உற்ற நண்பன் ஜடாயு இதை காண்கிறான். பறவை, ராவணனுடைய பலம் உங்களுக்கு தெரியும். அந்த பறவையை வெல்ல முடியாதுன்னு அந்த பறவைக்கு தெரியும். ஆனாலும் அந்த பறவை போரிடுகிறது, தெரிந்தும் போரிடுகிறது, இறப்பேன் என்று தெரிந்தும் போரிடுகிறது. அப்போ இதுகளில் எந்த தெரியுது என்று சொன்னால், உண்மையை நிலைநிறுத்துவதற்கு எனது உயிரே போனாலும் பரவாயில்லை, நான் நிமிர்ந்து நிற்பேன். அதுதான் செய்தி. இதுதான் இலக்கியங்கள் நமக்கு தருகின்றன. திரும்ப திரும்ப நாங்கள் இலக்கியங்களை நாங்கள் படிப்பதனாலே எங்களுக்கு வரக்கூடிய நன்மைகள் எங்களை செம்மைப்படுத்துகிறது, எங்களை நல்ல மனிதராக்குகின்றது. ஆகவே இந்த இப்படியான கம்பன் விழாக்களை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு பணத்தேவைகள் உண்டு. பணம் இல்லாமல் துரதிர்ஷ்டத்துக்கு நாங்கள் எதையுமே செய்து விட முடியாது. சின்ன சின்ன விடயங்களும் நாங்கள் செய்கிறோம், பெரிய விடயங்களான இதுகளையும் செய்கிறோம். எங்களுக்கு நிறைய திட்டங்கள் இருக்கிறது. அங்கே வெளியிலே உங்களுக்கு ஒரு டொனேஷன் பாக்ஸ் இருக்கிறது. தயவு செய்து நீங்கள் இந்த நிகழ்ச்சியை உண்மையாகவே ரசிப்பீர்களாக இருந்தால், எங்களுடைய கஷ்டங்களை நீங்கள் புரிபவர்களாக இருந்திருந்தால், தயவு செய்து எங்களுக்கு பண உதவி செய்யுங்கள். இப்படியான நிகழ்வை நாங்கள் பணத்தினால் மட்டும்தான் உங்களுக்கு செய்கையாக்கி உங்களை நாங்கள் செய்ய முடியும் என்று சொல்லிக்கொண்டு உங்களை அனைவரையும் நான் காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த கம்பன் விழா இன்னும் வளரும். கம்பன் விழாவுக்கு ஒரு எப்படி செய்தால் இது நடக்கும்? ஏனென்றால் நான் முதலில் சொன்ன மாதிரி என்னுடைய கெட்டித்தனம் அல்ல. இது 70 வருடங்கள் 80 வருடங்களுக்கு முன்னால் போடப்பட்ட விதை. நான் நாளைக்கு இல்லாமல் விட்டாலும் கம்பன் விழா என்று ஒருத்தர் எடுத்து செய்தால் இது வெற்றி அடையும். ஏனென்றால் அது கம்பன் விழா. உங்களை சந்தித்ததில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். பேச்சாளர் பெருமக்களுக்கு எனது நன்றிகளும் வணக்கங்களும். உங்களை நாங்கள் இங்கே வரவழைக்கும் பொழுது எவ்வளவு கஷ்டத்தினுடன் நீங்கள் வந்திருப்பீர்கள் என்று எங்களுக்கு தெரியும். உங்களை எல்லோரும் ஆவலாக இங்கே எதிர்பார்த்திருக்கிறார்கள். இவர்களுடைய தனிப்பேச்சு, பட்டிமன்ற பேச்சு இருக்கின்றது. தயவுசெய்து நீங்கள் எல்லோரும் அமர்ந்து ஆறுதலாக இருந்து செல்லுங்கள். இது கிட்டத்தட்ட 9:30 மணிக்கு இந்த நிகழ்வுகள் முடியும் பொழுது உங்களுக்கு உணவு நாங்கள் எல்லாரும் இருந்து சபையிலே பரிமாறுகிற மாதிரி உங்களுக்கு எல்லாம் பரிமாறுவோம். எனது குலாம் அவர்களுடன் இணைந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி ஐயா. அடுத்ததாக எங்களுடைய பெருமைக்குரிய டாக்டர் நவரத்னம் அவர்களை ஆசியுரை வழங்குவதற்காக மெத்த பணிவன்புடன் அழைக்கின்றோம். எங்களுடைய கம்பன் கழகத்திற்கு மிகவும் உறுதுணையாக இருந்து கொண்டிருப்பவர், பலவித தொண்டு செயல்களை செய்து கொண்டிருப்பவர், இங்கு இருக்கக்கூடிய லூயிஷம் சிவன் கோயிலின் நிர்வாக தலைவர், யாழ்ப்பாணம் மகாஜன பாடசாலை மாணவர் சங்கத்தை உருவாக்கியவர் மற்றும் கீரிமலை நகுலேஸ்வர் கோயிலை புதுப்பித்தவர் டாக்டர் நவரத்னம் ஐயா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். எல்லாம் வல்ல இறைவனது பாதார விந்தங்களை வணங்கி, எனது குருநாதர் யோகசுவாமி அவர்களுடைய பாதங்களை மனதில் வைத்து இந்த ஆசி உரையை வழங்க வந்து உள்ளேன். முதலாவதாக என்னை இந்த உரையை செய்ய அழைத்த இந்த நிர்வாக சபையினருக்கு நன்றி. எனக்கு உள்ள ஒரு தாகம் தமிழ் தாகம். அந்த தமிழ் தாகத்தை தணிப்பதற்கு எங்கெங்கோ தமிழ் பேசப்படுகிறதோ எழுதப்படுகிறதோ அங்கே எல்லாம் போவது வழக்கம். அந்த விதத்தில் ஏறக்குறைய 35 ஆண்டுகளுக்கு முன்னாலே கொழும்பில் நடக்கும் கம்பன் விழாவை போய் பார்ப்பது, பங்கு பெற்றுவது வழக்கம். இந்தியாவில் இசை விழாவில் முடித்து கொண்டு நேரே கொழும்புக்கு சேர்ந்து அங்கு கம்பன் விழாவில் பங்கு பற்றி அங்கும் இசையை கேட்டு ரசித்தவன் நான். அந்த முறையில் இந்த கம்பன் விழாவை எப்போ எங்கே நடக்கும் என்று பார்த்து கொண்டிருப்பவன் நான். ஏன் இந்த கம்பன் முக்கியமான ஒரு புலவர் என்றால், யாமறிந்த முறைகளிலே தமிழ்மொழி போல், புலவர்களிலே கம்பனை போல் வள்ளுவர் போல் விளங்குவை போல் என்று பாரதியார் கூறுகிறார். அப்படி கம்பன் எல்லா புலவர்களுக்கும் தலை சிறந்தவனாக விளங்கியிருக்கிறான். இந்த
இராமாயணத்தை தமிழில் ஆக்கி தந்தவர் கம்பர். ஏறக்குறைய 12,000 பாடல்களை கொண்டவர். இந்த கம்பன் விழா பல நாடுகளிலும் நடந்து வருகின்றது. கொழும்பில் ஆரம்பித்து இந்தியாவில் வளர்ந்து பின்பு யாழ்ப்பாணத்தில் சென்று அதன்பின் ஐரோப்பாவுக்கும் வந்திருக்கின்றது. அத்துடன் ஆஸ்திரேலியாவுக்கும் போய் இருக்கிறது என்றும் அறிவேன். இன்னும் கனடா, அமெரிக்காவுக்கு இருக்க வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன். இப்பொழுது இங்கே வந்திருக்கும் பேச்சாளர்கள் மிகப்பெரிய அறிஞர்கள், பேச்சாளர்கள். நான் ஒரு பேச்சாளர் அல்ல, ஆனால் பேச்சுக்களை தமிழை ரசிப்பவன். அந்த முறையில் இங்கு வந்திருப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆசியுரை கூறுவதற்கு தகுதி இல்லாவிட்டாலும் முதுமை என்ற ஒரு விஷயத்தில் பல வருஷங்கள் தமிழ் கேட்பதில் ஆர்வமுள்ள என்ற மாற்றத்தில் இந்த ஆசியுரை வழங்குகின்றேன். இந்த கம்பன் விழா வருடம் பல நாடுகளுக்கும் சென்று தமிழர்கள் இந்த யுத்தத்தால் வந்த பக்க விளைவு இலங்கை தமிழர்கள் பல நாடுகளிலும் செறிந்து வாழ்கிறார்கள். அவர்கள் வாழும் இடம் எல்லாம் கம்பன் விழா நடக்க வேண்டும். இந்த கம்பன் விழாவும் சிறப்பாக நடந்து நன்றாக நடந்து ஏற வேண்டும் என்று இந்த அமைப்பாளர்களுக்கு நன்றி கூறி கம்பபாரதி ஜெயராஜா ஐயா அவர்களுக்கு வணங்கி உங்கள் எல்லோருக்கும் பிரசாந்த், பர்வீன் சுல்தானா, மாது, ராதாகிருஷ்ணன், இன்னும் பல பேச்சாளர்கள் உங்கள் எல்லோருக்கும் வணக்கம் சொல்லி விடைபெறுகின்றேன். வணக்கம். நன்றி ஐயா. ஐயா அவர்களை மரியாதை செலுத்துவதற்கு கவுன்சிலர் திரு லூயிஷம் பெர்னாண்டோ அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். கம்ப கழகத்தினுடைய உயரிய விருதான மாண்பளிப்பு நிகழ்வு இப்பொழுது நடைபெற இருக்கின்றது. அதில் முதலாவதாக முனைவர் முத்தையா கோவிந்தராஜ் ஸ்ரீகாந்தன் அவர்களை பற்றி என்னை சொல்ல சொன்னார்கள். இப்போ நான் அவரை பற்றி சொல்கிறேன்டா, என்னையும் இவரையும் இணைத்தது தமிழ். எனது தேடுதல்களுக்கான ஆதாரங்களை உடனடியாக நான் பெற வேண்டுமானால் முதலில் நான் கேட்பது அண்ணன் ஸ்ரீகாந்தன் அண்ணன் என்று தான் சொல்லுவேன். இவர் உலகின் பழமையான இலக்கண நூலான தொல்காப்பியம் மற்றும் மொழியியல், இயற்கை அறிவியல் மற்றும் மானிடவியல் போன்ற நவீன அறிவியல்களுக்கு இடையிலான சந்திப்புகளை ஆராய்தலில் அதீத ஆர்வம் காட்டி இலவசமாக தொல்காப்பிய இலக்கண வகுப்புகளை கிட்டத்தட்ட சுமார் 15 மணித்தியாலங்களுக்கு மேற்பட்ட தொடர் வகுப்புகளாக இணைய வழி கற்பித்தவர். அதில் அடியேனும் கலந்து கொண்டு பயன்பெற்றேன். இவரது தொல்காப்பிய வகுப்புகள் மற்றும் தமிழ் மொழியின் தொன்மை பற்றிய ஆராய்ச்சிகள் மற்றும் ஆதாரங்களின் திரட்டல்களை வலைவழி யூடியூப்பில் நாம் இன்றும் கண்டுகொள்ளலாம். கல்வித்துறையில் இவர் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் கொண்டவர். லண்டன் சென்ட் பேட்ரிக்ஸ் காலேஜில் செயற்கை நுண்ணறிவு முதன்மை விரிவுரையாளர், கணினித்துறை தலைவர், ஹெட் ஆஃப் த ஸ்கூல் கம்ப்யூட்டிங், கட்டுப்பாட்டு பிரிவின் முதல்வர், டீன் ஆஃப் குவாலிட்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் என பல முக்கிய பதவிகளை வகித்துள்ளார். தற்போது நிறுவனங்களுக்கு தன்னார்வ செயற்கை நுண்ணறிவு ஆலோசகராக மெஷின் லேர்னிங் கன்சல்டன்ட் பணிபுரியும் இவர், உங்கள் எல்லோருக்கும் தெரியும், இங்கே லண்டன் GCSE O level எக்ஸாம், அந்த பர்சன்ஸ் மற்றும் நேஷனல் ஓப்பன் காலேஜ் நெட்வொர்க்ஸ் போன்ற கல்வி நிறுவனங்களுக்காக செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டங்களை உருவாக்கி கொடுக்கின்றார். மேலும் இந்த கல்வி நிறுவனங்களுக்கு செயற்கை நுண்ணறிவால் கல்வித்துறையில் ஏற்பட போகும் மாற்றங்களுக்குரிய ஆலோசனைகளையும் வழங்குகின்றார். நுண்ணிய கவியல், காட்சி புலன், குவாண்டம் கம்ப்யூட்டர் விஷன் மூலம் கணனிக்கு உயிரினங்களைப் போல துல்லியமான பார்வையை உருவாக்கும் ஆய்வும் இவரது பணிகளில் ஒன்று. இவரது தமிழ் பணி, தமிழ் மொழி, இலக்கியம், தொன்மை, வரலாறு போன்றவை எல்லோரும் அறிவதற்காக தற்போது நண்பர்களுடன் சேர்ந்து தமிழ் மெய்நிகர் அருங்காட்சியகம், அதாவது தமிழ் வேர்ச்சுவல் மியூசியம்
ஒன்றையும் உருவாக்கி செயல்படுத்தி வருகின்றார். ஏனென்றால் இந்த நாட்டில் இருக்கும் பொழுது முக்கியமாக நாங்கள் ஆதாரங்களை கொடுக்க வேண்டும். சும்மா இப்போ சொல்லிட்டு போக இல்லாத அப்போ இவருடைய முக்கியமான ஒன்று ஆதாரங்களை தேடி அதை ஆவணப்படுத்துதல். ஒரு அறிவு புலன் மாதிரி ஒன்றையும் இதோடு சேர்ந்து லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் தமிழவை மற்றும் கிழக்கிழங்கை பல்கலைக்கழகத்தோடு சேர்ந்து உருவாக்குதலில் ஈடுபட்டு வருகின்றார். இவருக்கு மான் பளிப்பதில் அறிவு அறக்கட்டளை பெருமகிழ்வு அடைகின்றது. இவரை தற்போது கௌரவிப்பதற்காக இவருடன் உறுதுணையாக இருக்கின்ற இவரது மனைவி திருமதி ஸ்ரீகாந்தன் அவர்கள் இவரை கௌரவிப்பார். கம்பனின் உயரிய விருதான சமூக சிரோன்மணி விருதை கொடுக்க இருக்கின்றோம். முனைவர் முத்தையா கோவிந்தராஜ் ஸ்ரீகாந்தன் தொண்டால் பலன்பாரா தூமணி உள்ளத்தால் உண்டாம் நல் ஆக்கம் உணர்த்தி நின்றீர் மண்டு புகழ் கம்பன் திருநாளில் காத்தி விருதளித்தோம் உம்பணி ஏத்தி உவந்து சுற்றமும் வையமும் நன்மை கொள்ள அற்றார் அழிபசி தீர்த்தல் அறிவு பெருக்குதல் அரும்பொருள் உதவுதல் முதலாய அறப்பணிகளில் சிறந்து துளங்கும் தங்கற்கு சமூக சிரோன்மணி என்ற விருதை 2025 ஜூன் 28, 29 திகதிகளில் லண்டனில் நடைபெறும் இந்த கம்பன் விழாவின் போது கம்பபாரதி ஜெயராஜ் அவர்களது திருக்கரங்களால் வழங்கி மாண்பளிப்பதில் அறிவு அறக்கட்டளை மகிழ்கிறது. கம்பன் கழகம் 2025ஆம் ஆண்டு கம்பன் விழாவில் மான் பளிக்க இருப்பவர் சரவணன் கருணாநிதி. உங்கள் கரகோஷம். ஒரு நிர்வாகம் அல்லது ஒரு கழகம் ஏன் சில பேரை நாங்கள் கௌரவிக்கிறோம் என்று நாங்கள் சொன்னால் அது அழகாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஒரு சமுதாயத்திற்கு எங்களால் உயர்ந்த பணியை செய்திருப்பது தான் நமது இறுதி நோக்கம். நாங்களாகவே வாழ்ந்து எல்லா உயிரினங்களும் மாதிரி இனப்பெருக்கம், வளருதல், இறப்பு இதோடு நின்றால் எங்களுக்கும் இந்த பூச்சி புழுக்களுக்கும் மிருகங்களுக்கும் வித்தியாசம் இருக்காது. மனிதனுடைய வாழ்வு அப்படி அமையக்கூடாது. நான் பிறந்தேன், வளர்ந்தேன், எனது குடும்பத்தை பெருக்கினேன், நிழல் கொடுத்தேன், அதை கடந்து நான் இறக்கும் பொழுது 4 பேர் வந்து அள வேணும் எனக்கு தெரியாதவர்கள். அதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்வின் அர்த்தத்துக்கு அறிகுறி. அந்த வகையிலே சரவணன் எனக்கு அவரை சிறு வயதில் இருந்து தெரியும். அவர் ஒரு மிருதங்க வித்துவான். அவரை நாங்கள் ஏன் கௌரவிக்கிறோம் என்று சொன்னால், நான் இதில் இருக்கிறதெல்லாம் உங்களோட புரோஷரில் இருக்குது, நீங்கள் வாசித்து அறிந்து கொள்ளலாம். இவர் ஒரு போலீஸ் அதிகாரியாக அதிகமாக நாங்கள் செய்யும் தொழில்கள் அனைத்தும் ஊதிய நிமித்தமாகத்தான் எங்கள் தொழில்கள் இருக்கும். சரவணனை பார்த்து கொண்டிருந்தால் பிரித்தானிய போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு தன்னார்வ தொண்டர், எந்தவித ஊதியமும் இல்லாமல் தனது பகுதி நேரத்தை ஒதுக்கி மக்களுக்காக வாழ வேண்டும் என்ற உதாரணம் இங்கே இருக்கின்ற பெற்றோர்களுக்கு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே இருக்கிற சிறு குழந்தைகள், அடுத்த ஜெனரேஷன் அதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாண்பளிப்பின் மூலம் நீங்கள் நினைக்க வேண்டும், எனக்கு அடுத்த முறை எனக்கு மாண்பளிப்பு வரணும் என்றால் நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டும். அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தனியே நான் எனக்காகவும் எனது குழந்தைக்காகவும் 4 வீடு வேண்டியும் நான் பணத்தை சேர்ப்பது என்ன பிரயோசனம்? பணத்தை சேர்த்து என்ன பிரயோசனம்? 4 வீடு வச்சிருந்த என்ன பிரயோசனம்? இறந்து போயிடுவேன் நான். ஆனால் என்னென்று சொல்வது, மனிதர்களுக்காக இன்னும் ஒரு வாழ்வு வாழுதல் என்பது ஒரு சிறப்பான அம்சம். இந்த கோவிட் டைமில் உங்களுக்கு தெரியும், இந்த உலகம் முழுக்க கல்லோலப்பட்ட நேரத்திலே அந்த கோவிட் டைமில் கிட்டத்தட்ட 1200 மணித்தியாலங்களை எங்கள் சமுதாயத்துக்காக அவர் செய்திருக்கிறார். இது தவிர லண்டனில் இருக்கின்ற கோயில்கள், திருக்கோயில்களிலே நடக்கின்ற தேர்கள் அனைத்திலும் இவரை நீங்கள் இதே யூனிஃபார்மில் பார்ப்பீர்கள். அதுவும் தன்னார்வ தொண்டு தான். அவருக்கும் அங்கே கோயிலும் சம்பளம் கொடுப்பதில்லை, பிரித்தானியா போலீஸ் மெட்ரோபாலிட்டன் போலீஸும் கொடுப்பதில்லை. ஆகவே உண்மையில் நான் சொல்லப்போனால் நான் மிகுந்த பெருமைப்படுகிறேன். அவருக்கு இந்த கம்பன் விழாவில் ஊடாக
ஒரு சிறுவனுக்கு ஒரு உயர் விருதான சமூக சிரோன்மணி அளிப்பதில் கம்பன் கழகம் மிக மிக பெருமை அடைகிறது. இந்த நிகழ்ச்சியினுடைய மகுடவார் பாக்கியம் ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும். இதை வழங்கப் போவது அவருடைய அம்மா. பெற்ற பொழுதில் இருந்த சந்தோஷத்தை விட ஒரு 400 பேருக்கு முன்னால் என் பிள்ளை உயர்ந்தவன் என்று ஒரு சமூகம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அதனுடைய சிறப்பு வேறு எதிலுமே இருக்காது. தற்பொழுது நாங்கள் அம்மாவை கொண்டு அவருக்குரிய கௌரவத்தை நாங்கள் செய்கின்றோம்.